தந்தை மைந்தன் தூய ஆவியானவருக்கே எல்லா புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலேயே கலந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் பெற்றோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னிமுன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் மாடுகளுமாய் இருக்கின்றோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இறைவேண்டல் செய்வோம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆலயம் திறக்கப்படவில்லை என்று சொன்னாலும் இல்லங்களிலிருந்து உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கவும், இன்னும் ஒரு சிலராக ஆலய பிரகாரத்தில் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளாக நாங்கள் திகழ வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு உம்முடைய திருச்சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன பக்தனை போல ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டுடைய நாமத்தை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்ப வாழ்விலும் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் எல்லாரும் இணைந்து பாடுகின்ற பாடல்கள்
படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்கு. ஆண்டவர் நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் செபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து இணைந்து ஞான பாடல்களில் 433வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடலில் 433. யகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோயுங்களேன், கம்பீரித்து ஆராதிக்கவும் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல் 433. Say
நின்றவாறே முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 99ஆம் சங்கீதம். 99ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரே நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படிகளையே படியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிருபைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த இப்பொழுது சதா நின்றவாறே ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் எடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமனிடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமருங்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு திருமறை பகுதி தூய மார்க்கு என்பவர் எழுதின செய்தி நூல் அதிகாரம் 4 வசனங்கள் 35 தொடங்கி 41ஆம் வசனம் முடிய. மார்க்கு அதிகாரம் 5 வசனங்கள் 35 தொடங்கி அந்த அதிகாரம் அடங்கிய வசனங்களை படிக்கின்றேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதே படிக்க வேண்டிய திருமறை பகுதி. படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ் உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களிலிருந்தும் ஒரு சிலராக உம்முடைய சமூகத்தில் கூடி வந்தும் ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் தந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்த காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து வாழ்வுக்குரிய குடும்பத்திற்குரிய அனைத்து நல் ஈவுகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பாதையில் வழிநடத்தின மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைக்கப்படுவான் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் திருப்பெயரிலேயே நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் மேலான ஸ்லாக்கியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்தேன். குறிப்பாக இந்த காலகட்டத்தை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். கொரோனா வைரஸ் நிமித்தமாக பலவிதமான ஆண்டவரே சூழ்நிலைகளில் மக்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழல். இன்னும் பல நிலைமைகளிலேயே பணிவிடைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தில் அறிகின்றேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கள் மத்தியிலேயே இரக்கம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமறையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி. ஆம் தந்தையே, இந்த இக்கட்டான காலத்தில் ஆண்டவருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த அல்ல ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய் தேசங்களை விட்டு அகன்று போக எல்லா மக்களும் இயல்பு நிலைக்கு கடந்து வர எங்களுடைய கடமைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் துணையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, அரசு இதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வைக்க பண்ணுவீராக. சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆண்டவரே இவைகளின் மூலமாக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் அகன்று போக நீர் கிருபையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய திருச்சபையை இந்த இடத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைந்து ஒரு திருச்சபையாக ஆண்டவர் வைத்திருக்கின்றேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த இடத்தில் ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த இடத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது
உம்முடைய கிருபையை இரக்கத்தை வாழ்க்கையில் பெற்று ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த திருச்சபையை தொடர்ந்து நீர் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் கடந்து சென்றேன், என்னுடைய வேண்டுதலை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்திருக்கின்றேன், அவர் என்னுடைய வேண்டுதலை எல்லாம் கேட்பார் என்கின்ற நிலைமையில் இந்த இடத்தில் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தருவீராக. தந்தையே, திருச்சபையின் அனைத்து கிளை சங்கங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கிளை சங்கங்களின் மூலமாக என்னுடைய பிள்ளைகள் ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்வதற்கு அது சிறப்பு வாய்ந்து ஒன்றாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்களில் தடைப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றேன். தடைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவரே ஆன்மீக நிலைமையில் முன்னேறி செல்வதற்கு இந்த கிளை சங்கங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு தந்த எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கம் உம்முடைய பிரசன்னம் எல்லா குடும்பங்களிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள் என்னென்ன நிலைமைகளில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றார்களோ எல்லாவற்றையும் அறிந்து ஓடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, அழகா நாங்கள் திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே பக்தனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றேன். அதே நிலைமையில் அன்புக்குரிய பிள்ளைகள் தன்னுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எவைகளையெல்லாம் கேட்கின்றார்களோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, குடும்பங்களில் இருக்கின்றதான வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை குடும்பத்தினுடைய தலைவர்கள் தலைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக குடும்பத்திற்கு மகிமையாக அன்புக்குரிய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாட்களிலும் பலகீனங்களோடு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சரீர பலகீனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவீராக. பூரண சுகத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளில் விலகினங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் குறிப்பாக திரு சைலஸ் அவர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல மாதங்களாக ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற தம்முடைய மகனோடு ஆண்டவர் செயல்படுவீராக. உம்முடைய இரக்கம் தம்முடைய மகனோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பல பல ஆசீர்வாத தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்க்கையில் உயர்வு வேண்டும், வாழ்க்கையில் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், இன்னும் வாழ்வில் இருக்கின்ற கண்ணீர் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னார், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஓடைய வாழ்க்கையிலும் உயர்வான வாழ்வை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தருவீராக. திருமண வாழ்வுக்காக ஆயத்தத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமண காரியங்களை ஆண்டவர் சிறப்பாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். இன்னும் ஆண்டவரே, வாலிப வயதை அடைந்தும் திருமண நிலைமை இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற துணையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் கர்ப்பஸ்திரீகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, கர்ப்பஸ்திரீகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
விலகினங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவர் துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆப்தந்தையே, அன்று அந்நாளுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உமை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பணிவிடைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப பெற்றிருக்கின்ற பணிவிடைகளை அன்புக்குரிய பிள்ளைகள் நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குரிய சுக பலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, பணிகளின் உயர்வுகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடினமான முறைகளிலேயே பணிவிடைகளை செய்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தூரமான இடங்களிலேயே பணிவிடைகளுக்காக கல்விக்காக சென்றிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தார் நல்ல செய்தினை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, தூரமான இடங்களில் அன்புக்குரிய பிள்ளைகள் நிற்கின்ற பொழுது ஆண்டவரே நல்ல பாதுகாவலை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தூரமான இடங்களிலேயே பணிவிடைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவரே காணப்படுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, தூரமான இடங்களில் பணிவிடைகளை நிறைவேற்றி மீண்டும் தன்னுடைய பணிக்களத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அன்பு பிள்ளைகள் தன்னுடைய பணியிடங்களுக்கு சென்று தன்னுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாட்களிலும் கல்வியை நிறைவு செய்து ஆண்டவரே படிப்புகளுக்காக பணிவிடைகளுக்காக ஆயத்தத்தோடு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தந்தையே, எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய பேராயம் ஆண்டவரை சிறந்த ஒரு பேராயமாக காணப்படும் ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராய ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த மாத நிறைவிலேயே நடைபெற இருக்கின்றதான பேராய தலைவர்கள் தேர்தலுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் அந்த பேராய தலைவருடைய தேர்தல் நடைபெற ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஒரு பேராயம் சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு பேராயமாக அமையட்டும். ஆண்டவர் அனைத்து திருச்சபைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். மிஷனரி பணிக்களங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வி ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். மருத்துவ துறைகளுக்காக தொழில் சார்ந்த துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவர் தங்களுடைய பணிவிடைகளை செய்ய ஆண்டவர் துணை தாரும். தலைமை பொறுப்புகளை எல்லாம் ஏற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். தம்முடைய பணிவிடைகளை உண்மையோடு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாட்களிலும் பொருளாதாரத்திலேயே பின்தங்கிய நிலைமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்ன செய்வது, ஏது செய்வது என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு ஆண்டவரே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளும் என்னென்ன நிலைமைகளில் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அந்த நிலைமையில் வாழ்வதற்குரிய அனைத்து நீர் கிருபைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நல்ல மழையை ஆண்டவர் தருகின்றீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே தேவையான மழையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு மகிமையாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வீராக. உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகையிலேயே நாங்கள் ஆண்டவரே
உம்மை எதிர்கொண்டு வர ஆண்டவர் எங்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, இந்த நாட்களிலும் நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வர முடியாமல் ஆண்டவரே இல்லங்களில் நாங்கள் அடங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயே ஆண்டவருடைய விசேஷ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரை இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறி ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்க, எங்களுடைய பணிவிடைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி ஆடுகின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகர மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலராக ஆலய இந்த தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையெல்லாம் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த கொரோனா இக்கட்டான இது சூழ்நிலை மாறி நல்ல ஒரு சூழலை ஆண்டவர் நமக்கு தந்து உண்மையாகவே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் கிருபையாக இருக்கின்றார். தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபத்திலும் நாம் ஜெபித்து ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள் 23ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி எஸ்கே ரேகா குயின்ஸ்லின் கணவர் பெயர் நிபிலின் ஃபிஜு கோயிலடி, பி பெர்க்லின் நிர்சித் தந்தை பெயர் பிரபின் பெனு சேரி ஆவட்டம். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி ஜப வசைந்தி கணவர் பெயர் ஜென்சன் ஜோஸ் சேரி ஆவட்டம். ஜே அபிஷா தந்தை பெயர் டி ஜோன்ஸ் ரவி கோயிலடி. 26ஆம் தேதி வியாழக்கிழமை திரு அருள்ராஜ் செவிடன் விளை, ஜே சுபின் தந்தை பெயர் டி ஜபசிங் செவிடன் விளை. 27ஆம் தேதி ஆல்பியா ஆர் கிரேஸ் தந்தை பெயர் டி ரவி பிள்ளவிளை. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு ஜி ஏசுதாஸ் தந்தை பெயர் சி ஞானதாஸ் சேரி ஆவட்டம், திரு ஜி சுந்தர்ராஜ் சேரி ஆவட்டம். 28ஆம் தேதி சனிக்கிழமை டாக்டர் ஜி ஏஞ்சலின் எப்சிபா கணவர் பெயர் டாக்டர் சார்லஸ் மனோ சைலஸ் லக்குமிபுரம் ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக அமைய எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஒரு நிமிடம் இறைவேண்டல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த வாரத்திலேயே புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற அன்பிற்கினிய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே கொடுக்க இருக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையட்டும். படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும், ஞானத்தில் சிறந்து விளங்கட்டும். பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற அன்பு பிள்ளைகளோடும் ஆண்டுடைய அனுக்கிரகம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்திற்கு மகிமையாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி கொண்டாடுகின்றோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை அன்புக்குரிய பிள்ளைகள் கண்டு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துவைத்தாரும். அன்பு பிள்ளையுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். திருச்சபையாரை அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சேகர ஓய்வு நாள் பாடசாலை
இந்த வருட பிகே தேர்வு கட்டாயமாக நடைபெறும். என்று சொன்னால் பிள்ளைகள் திருமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிகே தேர்வுக்குரிய உங்களுடைய பகுதிகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அதாவது இன்ஃபென்ட், பிகினர், பிரைமரி இந்த பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த பரிசுகள் கொடுக்கப்படும். அது ஜூனியர் அந்த செக்ஷன் பிள்ளைகளுக்கு 50% மேலும் பரிசுகள் கொடுக்கப்படும். அந்த ஜூனியருக்கு மேல் உள்ள அந்த பிரிவுகள் 60% மேல் மதிப்பெண் பெறுகிறவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பிகே இது நீங்கள் கற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாடப்பகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பாடப்பகுதி உங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் பாடசாலை செயலரிடம் நீங்கள் கேட்டு, தொலைபேசி வழியாகவோ நீங்கள் கேட்டு எந்தெந்த பாடப்பகுதி என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள இந்த பிகே தேர்வுக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக ஆசிரியர்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை தர நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு முன்பாக நாம் எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த நிலைமையில் என்று சொல்லி நாம் பேசி இருக்கின்றோம். அவர்கள் இந்த பாடப்பகுதியை அறிந்து அதற்கேற்றாற்போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பேராய மாமன்றம், நம்முடைய குமரி பேராயத்தின் பேராய மாமன்றம் கடவுளுக்கு சித்தமானால் இந்த மாதம் 26, 27, 28 இந்த நாட்களில் நடைபெற இருக்கிறது. பேராய தலைவர்களை தேர்ந்தெடுத்துகின்ற இந்த ஒரு பேராய மாமன்றம். அன்புக்குரியவர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் பேராயத்தை வழிநடத்துவதற்கு. ஆகவே நீங்கள் குடும்ப ஜெபங்களில், தனி ஜெபங்களில் இந்த மாமன்றம் நீங்கள் நடைபெறுவதற்கு நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்கள் சங்கத்தின் சார்பில் பேராய அளவில் கடந்த ஆண்டை போல திருமறை அளவு திறந்த அது திருமறை அறிவு தேர்வு நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டிலேயே அநேகர் அந்த தேர்வை எழுதினீர்கள். இந்த ஆண்டிலும் நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு ஆயத்தப்பட அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் இந்த நாட்களில் அதாவது ஆலயத்தில் கூடி வருவதை நாம் தவிர்த்திருக்கின்றோம். இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, கடவுளுக்கு சுத்தமானால் வருகின்ற 29ஆம் தேதி அதாவது இந்த ஆலயத்திற்கு கடந்து வரலாம் என்று சொல்லி அறிவிப்பு தரப்பட்டால் வழக்கம் போல் 29ஆம் தேதி காலை தொழுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஒருவேளை அந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஏதாவது இந்த தமிழக அரசு அறிவிக்கும் என்று சொன்னால் எல்லா புதன்கிழமையும் மாலை 6 மணிக்கு இப்படியாக இந்த கூடுகை நடைபெறும். நீங்கள் கலந்து கொள்ள நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 29ஆம் தேதி ஞாயிறு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அந்த புதன்கிழமை அது தொழுகை வழக்கம் போல் 7 மணிக்கு நடைபெறும். ஞாயிறு தொழுகை இல்லை என்று சொன்னால் புதன்கிழமை 6 மணிக்கு நடைபெறும். இதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த தொழுகையில் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்கின்றேன். நம்முடைய ஆயர் இல்லம் வாங்குவதை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நீங்கள் அதற்காக ஜெபிக்க உங்களால் இயன்ற நன்கொடைகளை, காணிக்கைகளை தந்து உதவ நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வாரத்திலும் அதாவது ஆயர் இல்லத்திற்காக காணிக்கைகளை தந்தவர்கள் திரு பி. சாது சுந்தர்ராஜ் மூலச்சல் ரூபாய் 5000 தந்திருக்கின்றார்கள். அத்தோடு இந்த நாளில் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தினர் 10,001 ரூபாய் காணிக்கையாக தந்திருக்கின்றார்கள். இந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை ஆயர் இல்ல பணிவிடைகளுக்காக கொடுத்திருக்கிறார்களோ
அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யட்டும். அத்தோடு மாதாந்த ஸ்தோத்திர காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, மிஷனரி காணிக்கை, சங்க காணிக்கை எல்லாம் நீங்கள் படைத்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கைகளை நாம் கொடுத்து ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கைகளை படைத்த அனுப்பி வைத்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். தொடர்ந்து அவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் ஆறுதலை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டுடைய பிரசன்னம் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களோடு செயல்பட வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்த திருமறை பகுதி நாம் படிக்க கேட்டு தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நான் படிக்கின்றேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். இந்த பகுதியில், அதாவது இன்று நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்ட இந்த பகுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கடல் பயணம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தது. ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையில் அவளோடு கூட இருந்தார் என்று அந்த பகுதி நம் அனைவருடைய நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடக்கிறது என்று சொன்னால் நாம் எதை
பற்றியும் நாம் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் யாரை பற்றியும் நாம் கவலைப்பட மாட்டோம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடக்கிறது, யாருமே நமக்கு தேவைப்பட மாட்டார்கள். ஏன்? கடவுள் கூட நமக்கு தேவையில்லை என்கின்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ஆனால் ஒரு ஆபத்து ஒன்று வருகிறது, ஒரு துன்பம் ஒன்று வருகிறது, ஒரு நோய் நொடிகள் வருகிறது என்று சொன்னால் உண்மையாகவே நாம் பதறி போய்விடுகின்றோம். இது மனிதனுடைய இயல்பு, இது மனிதனுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது. ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலும் புயல் வருவது அது இயல்பான ஒன்று. ஆனால் அது ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. சிலருடைய வாழ்க்கையிலேயே நோய் நொடிகளினால் அவதிப்படுவார்கள். சிலருடைய வாழ்க்கையிலேயே தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு கேள்வி. சிலருடைய வாழ்க்கையிலேயே நான் எவ்வளவு உழைத்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த உழைப்பிற்கேற்கின்ற வருவாயின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் செலவுகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் பேசுவார்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், சண்டைகள் சச்சரவுகள். பாருங்கள், இன்னும் சிலருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம், வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய காலகட்டம் அமிதமாகத்தான் இருக்கிறது. அநேகருடைய வாழ்விலேயே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், நான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் நிம்மதியை இழந்து அமைதியை இழந்து இருப்பார்கள். இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற ஒன்று. இப்படிப்பட்ட புயல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகின்ற ஒன்று. அது விதிவிலக்கு அல்ல. யாருடைய ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அதை நோக்கிதான் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, யோபு என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அடிக்கடி நானும் சொல்லுகின்றேன், நாம் மனிதர் நினைவில் இருக்கின்ற ஒன்று. அந்த யோபு என்கிற மனிதன் கடவுள் அந்த யோபுடைய வழியாக ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அவர் அநேக துன்பத்தை அனுபவித்தவர். ஆனால் அந்த துன்பத்தில் அந்த தருணத்தில் எல்லாம் அவருடைய நம்பிக்கை எது, அவருடைய பலன் எது, அவருடைய வலிமை எது, அவருடைய ஆற்றல் எது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே கடவுள் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவை நாம் திருமறையிலேயே தெளிவாக பார்க்கின்றோம். பாருங்கள், யோபு சொல்லுகின்ற வார்த்தை, கடவுள் என்று ஒருவர் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக இழந்து போகக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கும். அவருடைய வார்த்தையை பாருங்கள், அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தார். கழுதைகளை இழந்தார், அங்கே ஆடு மாடுகளை இழந்தார், வேலையாட்களை எல்லாம் இழந்தார், ஒட்டகங்களை இழந்தார், புதல்வியர்களை இழந்தார். உடலெல்லாம் நோய், உடலில் புண்கள். ஆனாலும் கூட அவர் அதாவது மன வலிமை அவரை என்ன செய்ய முடியவில்லை, அசைக்க முடியவில்லை என்று சொல்லி திருமறையிலேயே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே நிலைமையில் தான் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களோடு பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே அவர்கள் மகிழ்ச்சியோடு தான் அங்கே பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். சீசர்கள் நினைக்கிறார்கள், ஆண்டவர் இயேசு இந்த படகில் எங்களோடு கூட பயணிக்கின்றார், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிலைமையோடு கடந்து செல்கின்றார்கள். ஆனால் இடையில் ஏற்பட்ட ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. ஆம், இந்த நிலைமையை
நாம் யோபுடைய அந்த வாழ்க்கையோடு நாம் அதாவது சற்று ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆம் அன்புக்குரியவர்களே, இது யோபுடைய வாழ்க்கையை நாம் தெளிவாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அவர் தெளிவாக சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து என்ன செய்தேன்? வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் அந்த யோபுடைய வார்த்தைகளாய் இருந்தது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது பலவிதமான கடினங்கள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான பாரங்கள், கண்ணீரின் பாதைகள் இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஒரு குடும்பத்தில் தலைவர், அவர் அதாவது காலையில் தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய பணிக்கால நிறுவனத்திலேயே பணிக்காக செல்கின்றவர், மாலையில் அவர் சரியான நேரத்தில் கடந்து வருவார். ஒரு நாளில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய மகனுடைய பிறந்த நாள். அந்த நாளில் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், நான் என்னுடைய பணிக்காலத்திற்கு சென்று நான் பணிவிடைகளை மேற்கொண்டு விட்டு மாலையில் திரும்பி வருகின்ற பொழுது நான் என்னுடைய மகனுடைய பிறந்த நாளை அதை கொண்டாடுவதற்கு ஆயத்தத்தோடு கடந்து வருவேன் என்கிற ஒரு நோக்கத்தோடு போகின்றார். பாருங்கள், துணவியும் சொல்லுகிறார், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நீங்கள் வந்து விடுங்கள். மகனும் சொல்லுகின்றார், அப்பா நீங்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லி அனுப்பிவிடுகின்றார்கள். பாருங்கள், நிறுவனத்திலேயே பணிவிடைகளை மேற்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரி அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது நான் அந்த ஃபைலை, ஒரு முக்கியமான ஃபைலை சொல்லி அதை பார்ப்பதற்கு நீ அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த மனிதர் அந்த ஃபைல் பெற்றுக்கொள்வதற்கு எங்கெல்லாமோ தேடுகின்றார், அது காண முடியவில்லை. முக்கியமான ஃபைல், அந்த அதிகாரி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நீ எடுத்துக்கொண்டு வா எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி எங்கெல்லாமோ தேடுகின்றார், அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. 6 மணிக்கெல்லாம் நம்முடைய இல்லத்தில் கடந்து வருகின்ற இந்த தந்தை இப்பொழுது இந்த நிறுவனத்திலேயே இருந்து விடுகிறார். என்று சொன்னால் முக்கியமான ஃபைல் அங்கே காண முடியவில்லை. அங்கே அந்த அதிகாரி எவ்வளவு அந்த மனிதரை ஏச முடியுமோ ஏசுகின்றார். கடைசியாக இரவு நேரத்திலேயே 9 மணிக்கு மேல் தன்னுடைய இல்லத்தில் கடந்து வருகிறார். தன்னுடைய பிள்ளையும் துணவியும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், மகனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், அவர் கோபத்தோடு கடந்து வருகிறார். அங்கே அவருடைய முகத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கோபத்தோடு இருக்கின்றார். அங்கே மகனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு 7 வயது ஆகிவிட்டது, எதற்கு கேக் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று சொல்லி மகனிடத்தில் அவர் கோபப்படுகின்றார், துணவியிடத்தில் கோபப்படுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால் மனதிலேயே அவர் சொல்லுகின்ற ஒன்று என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் நான், தேவையில்லாமல் நான் என்னுடைய மகனிடம் என்னுடைய துணவியிடம் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று மனதிற்குள்ளாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதே நிலைமையில் தான் இன்றைய உலக வாழ்க்கையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலைமையில் வாழ வேண்டும் என்கின்றதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளாமல், நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பெற்றிருக்கின்ற இந்த பயணத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்கின்றதை தன்னுடைய மனதில் மேற்கொள்ளாமல் பல நிலைமைகளில் கோபப்படுகின்றார்கள். பிற மக்கள் மத்தியில் அங்கே அன்பு செலுத்த வேண்டியவர்கள் அன்பை காட்ட தவறிவிடுகிறார்கள். ஆம், வாழ்க்கை என்னும் படகிலேயே பலவிதமான அலைக்கழிப்புகளை இன்றைய காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம், அடிக்கு மேல் அடி, வேதனைக்கு மேல் வேதனை வரும்போது நான் என்ன செய்வது, எப்படி செய்வது என்கின்ற ஒரு நிலைமை.
அந்த படகில் அப்படித்தான் இருந்தது. சீடர்கள் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்படி இதை மேற்கொள்ளுவோம் என்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். பலவிதமான போராட்டத்தில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறாரா? ஆம், நமக்கு துணையாக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. யோபு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். எதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது ஆண்டவருடைய திட்டம் என்கின்றதை அவர் நினைவில் கொள்கிறதை என்று அவருடைய யோபுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலேயே படகிலேயே பயணம் மேற்கொள்கின்ற அந்த சீடர்கள் கலங்கி நிற்கிறார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் ஒரு பயணத்தில் தான் இருக்கிறோம். நாமும் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பயணத்தில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் எதை குறித்தையும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதுதான் அந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகின்ற ஒரு நிலைமை. பாருங்கள், அந்த வார்த்தையை நாம் பாருங்கள். அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீசர்களை அழைத்து செல்கிறார். அந்த சூழ்நிலையில் நாமும் அழைப்பு பெற்றவர்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலேயே பல காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, பல காரியங்களை நாம் எண்ணி பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அதில் பலவிதமான புயல்கள் நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த புயல்கள் நம்மை மோதிக்கொண்டிருக்கலாம். பாருங்கள், அந்த படகிலேயே புயல் அங்கே அடித்ததின் காரணமாக அந்த படகு மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் படகிலேயே இயேசு பின்பதியில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். சீசர்கள் எப்படி கோபம் வந்திருக்கும்? இவர்கள் இங்கே கதறிக்கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான துன்பமான சூழ்நிலை. ஆனால் அவர் ஒன்றும் அறியாதவரை போல அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்றதை அவர்கள் மறந்து போகின்றார்கள். ஆக இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற காரியம் 3 காரியங்கள். அது என்ன என்று சொன்னால், அங்கே இயேசு அங்கே ஒரு அழைப்பு தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற காரியம், அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு அழைப்பு தருகிறார். அந்த 35வது வசனம், மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த சீடர்களை எல்லாம் அவர் அழைக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அக்கறைக்கு போவோம். அன்புக்குரியவர்களே, நாமும் ஏதாவது ஒரு நிலைமையிலேயே அழைக்கப்பட்டவர்கள். நாம் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கின்றோம். அதான் அந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற ஒன்று. அன்புக்குரியவர்களே, இந்த நாள்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எல்லாரும் அழைப்பு பெற்ற மக்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் சமூகத்தை நான் வாஞ்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் இந்த இடத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறாரோ அதே நிலைமையில் நாம் ஏற்று அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். பாருங்கள், அந்த படகிலேயே அவர்கள் அழைத்து செல்லுகின்ற பொழுது இங்கே மகிழ்ச்சியோடு செல்லுகின்ற ஒரு நிலைமையில், ஆனால் வாழ்க்கைகளில் பலவிதமான இடர்பாடுகள் கடந்து வந்ததை நம்மால் பார்க்க முடியும். இந்த இடத்திலேயே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவருடைய அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்வார், ஆண்டவர் நம்மோடு செயல்படுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே எல்லா நிலைமைகளிலும் உயர்வான ஒரு வாழ்வை தருவார் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆக ஆண்டவர் தருகின்ற அந்த அழைப்பிற்கு நாம் எல்லாரும் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற காரியம் இயேசு தருகின்ற ஆதரவு. அன்புக்குரியவர்களே, இயேசு தருகின்ற ஆதரவு. பாருங்கள், அந்த 39வது வசனம் அது தெளிவாக சொல்லுகிறது. இயேசு அங்கே ஒரு ஆதரவு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே கலங்கி கொண்டிருந்த அந்த மக்கள் சீசர்கள் மத்தியில்
ஆண்டவர் ஒரு ஆதரவாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையில் நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு தச்சருடைய மகன் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சீசர்கள் படகிலேயே அவர்கள் தினமும் பயணம் செய்தவர்கள், அந்த கடலை குறித்த கடல் பயணத்தை குறித்து அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் இப்பொழுது கதறி அழுகின்றார்கள், கதறுகின்றார்கள். நாங்கள் மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்ததை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் கூட நினைத்து பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் யார் ஆதரவு? என்னுடைய வாழ்க்கையில் புயல் போன்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் எனக்கு யார் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஆதரவாக இருக்கிறார். இந்த சீடர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் வாழ்க்கையில் ஏற்பட்டு அந்த புயல் போன்று அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்த ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை நாம் இந்த நேரத்திலேயே நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவது சொல்லுகின்ற ஒன்று, இயேசு தருகின்ற ஆறுதலை அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 41வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இயேசு தருகின்ற ஆறுதல் அந்த பகுதியிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆறுதல் நிறைந்த ஒரு நிலைமையை ஆண்டவர் அந்த இடத்திலேயே கட்டளையிடுகின்றார். நாம் சாலைகளில் பயணம் செய்கின்ற பொழுது 4 சாலைகள் சந்திக்கின்ற இடத்திலேயே ஒரு பலகை வைத்திருப்பார்கள். அந்த 4 பாதைகளும் அது எந்த இடத்திற்கு செல்கிறது என்று சொல்லி அந்த பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நாம் அதை பார்த்து நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்கின்றோம். ஆனால் அந்த வழிகாட்டுகின்ற அந்த பலகை நம்மோடு கூட வராது, அந்த இடத்தில் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அல்ல. நமக்கு நாம் எங்கு செல்ல வேண்டும், எந்த நிலைமையில் நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து அவர் வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அங்கே இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலாக இருக்கின்றார். பயந்து கலங்கிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளுவோம் என்கின்ற ஒரு கேள்வியில் இருந்தவர்களுடைய மத்தியில் ஆண்டவர் ஒரு ஆறுதலாக இருந்தார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செயல்படுவார். என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலகீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவற்றை மாற்றி அமைத்து என்னோடு கூட அவர் பயணிக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த சீடர்களைப் போல நான் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தாங்குவதற்குரிய சக்தியை, பலனை ஆண்டவர் எனக்கு தருவார். நான் ஆண்டவர் பெயரிலேயே நம்பிக்கையாக இருப்பேன், ஆண்டவர் பெயரில் நான் விசுவாசத்தோடு காணப்படுவேன் என்று உலகத்திலேயே வாழுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை உயர்வான ஒரு நிலைமையில் அவர் நம்மை வைத்து ஆண்டவர் நம்மோடு செயல்படுவார். ஏன் அஞ்சுகிறீர்கள், நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். நம்பிக்கையோடு இந்த உலகத்திலேயே வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இக்கட்டான காலத்தில் கூட ஆண்டவர் என்னை, என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தார் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, தொடர்ந்து ஆண்டவர் என்னோடு செயல்படுவார் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலேயே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த அலைக்கழிக்கப்பட்டு அந்த கடல் பயணத்தில் சீடர்களோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இந்த உலக பயணத்திலேயே ஆண்டவர் செயல்படுவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் துவித்து பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தினார். பரமஇடத்தில் கேறி சர்வ வலமுள்ள பிதாவாகியவருடைய வலது பாசலை மீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். புதுவாயிருக்கிற பரிசுத்த பையம் பசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். என்றவாறே இந்த தொழுகை நிறைவாக கீர்த்தனைகளில் 292வது பாடலை நாம் பாடுவோம். கீதம் 292வது பாடல். நம்பி வந்தேன் மெஸ்ஸியா, நான் நம்பி வந்தேன், திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீதம் 292. Amen.
ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய சமூகத்தை இந்த நாளில் நாம் வாஞ்சித்தோம். ஆலயத்தில் கடந்து வர முடியவில்லை என்று சொன்னாலும் இல்லங்களிலிருந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க, ஆண்டுடைய இல்லத்தில் கடந்து வந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபையாக இருந்தார். திருமறையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசு நம் அருகில் இருந்தார். இயேசு நம்முடைய பயணத்தில் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயே அது மேன்மையான ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் அமைதி நிறைந்த ஒன்று. ஆண்டவர் உலக பயணத்தில் நம்மோடு உடன் இருக்கிறாரா? நம் அருகில் ஆண்டவர் இருக்கிறாரா? தடைகளால் தளர்வுகள் அடைந்தோம், நம்பிக்கையில் கேள்வி எழுப்பினோம். இந்த உலகத்திலேயே போராடுகின்ற சமூகமாக காட்சியளித்தோம். அவலங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம். ஆனாலும் ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. உண்மையாகவே இந்த உலகத்தில் அந்த நம்பிக்கை நம்மோடு செயல்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு செயல்படுகின்றார். ஆண்டவர் அழைப்பு தருகின்றார், ஆதரவு தருகின்றார், ஆறுதல் தருகின்றார். பலரும் புரிந்து கொள்ளாத தன்மையினால் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார். யோனுடைய வாழ்க்கையில் செயல்பட்ட ஆண்டவர் படகின் பயணத்தில் சீடர்களோடு செயல்பட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே செயல்படுவார். யோபுக்கு துணிவு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, எல்லாம் கடவுளாய் இருந்தது அவருடைய வாழ்க்கையில். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலேயே எந்த நிலைமையிலும் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலேயே அது துயரத்தை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். இந்த பாடல் வரிகளில் கூட நம்பி வந்தேன் மெய்யா, நம்பி வந்தேன். அதே நிலைமையில் ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை நம்பி என்னுடைய இல்லத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்து நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அமைதியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், பலகீனத்திலிருந்து விடுதலையை தருகின்றார், தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றேன். ஒரு சிலராக உடைய சமூகத்திலேயே கூடி வந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முற்றிலுமாக இந்த நாட்களில் இருக்கின்றது கொரோனா தடை அகன்று போக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை தர வேண்டும் என்று
ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பாதிப்புகளிலிருந்து நாங்கள் விடுதலையினை பெற்றுக்கொள்ள, அமைதியை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். நம்முடைய சொட்டையின் மறைவிலேயே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த உலகத்திலேயே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டுடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேதனையின் நடுவில், கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நோய்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரை இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள், நாங்கள் நிறைவேற்றுகின்ற பணிவிடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலும் புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்தவரே, இந்த உலகத்திலேயே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாக பார்த்துக் கொள்ளும். துதிகனமயம் யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன நிறைவுடன் சென்று வாருங்கள்.